வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு. அடுத்த சில நாட்கள்ல கனமழை, ஏன் புயல் எச்சரிக்கை கூட விடுத்திருக்காங்க. சோ நாம எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாதுகாப்பா இருக்க வேண்டிய நேரம் இது. வாங்க என்னன்னு டீடைலா பார்க்கலாம். சரி, இந்த கனமழைக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, 2 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியிருக்கு. ஆமாங்க, 1 இல்ல 2. இதனால தான் வரப்போற நாட்கள்ல வானிலை பெரிய அளவுல மாறப்போகுது. ஓகே, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா என்னன்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. வளிமண்டலத்துல ஒரு இடத்துல காத்து குறைவா இருக்கும்போது சுத்தி இருக்கிற காத்தையும் ஈரப்பதத்தையும் அது வேகமா உள்ள இழுக்கும். இப்படி இழுக்கும்போது தான் பெரிய பெரிய மேகங்கள் உருவாகி நமக்கு கனமழை கொட்டுது. அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியால என்னென்ன நடக்க போகுது, அதோட டைம்லைன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம உஷாரா இருக்க முடியும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு, அதாவது நவம்பர் 9ஆம் தேதி சில இடங்கள்ல கனமழை இருக்கு. ஆனா அசலாட்டமே ஆரம்பிக்க போறது நவம்பர் 12, 13 தேதிகள்ல தான். அப்போ மழை உச்சக்கட்டத்தை அடையும்னு சொல்றாங்க. அது மட்டுமா இல்ல, அதுக்கப்புறம் நவம்பர் 15ல இருந்து 28க்குள்ள ஒரு புயல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. சரி வாங்க, முதல்ல இன்னைக்கு நிலைமை என்னன்னு பாத்திரலாம். நவம்பர் 9ஆம் தேதிக்கான ஃபோர்காஸ்ட் இதுதான். இன்னைக்கு தேதியில குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. மத்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பரவலா லேசானதுல இருந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம். மீனவ நண்பர்களுக்கு ஒரு அப்டேட். இன்னைக்கு, அதாவது நவம்பர் 9ஆம் தேதிக்கு நீங்க கடலுக்கு போறதுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் விடுக்கப்படல. சோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, இன்னைக்கு நிலைமை இதுதான். ஆனா நாம அடுத்து பார்க்க போறது தான் ரொம்ப முக்கியம். மழை எப்ப தீவிரமாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 12, 13 தேதிகள்ல தான். இந்த 2 நாட்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும் நிலைமையோட தீவிரம். நவம்பர் 12, 13ல கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான மாவட்டங்கள்ல கனமழையும், அதுலயும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழையும் பெய்யும்னு கணிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டோட பெரும்பான்மையான பகுதிகளில் மழை வெளுத்து வாங்க போகுது. சரி, எந்தெந்த மாவட்டங்கள்னு குத்தியா பார்க்கலாம். மிக கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் விடுத்திருக்காங்கன்னா, டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதோட புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. அடேங்கப்பா, இது பெரிய லிஸ்டா இருக்கே. அது மட்டும் இல்லாம நீலகிரி, கோயம்புத்தூர்லயும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. கனமழை எங்கெல்லாம் பார்த்தா திருப்பூர், திண்டுக்கல், தேனி, காரைக்கால், தென்காசி. சோ உங்க மாவட்டம் இதில் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, தயாராயிருங்க. அப்பாடா, இந்த மழை முடிஞ்சா போதும்னு நினைக்கிறீங்களா? ஆனா கதை இங்க முடியல. இந்த மழைக்கு அப்புறம் இதை விட ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இந்த மாசத்தோட இறுதியில ஒரு புதிய புயல் உருவாகும்னு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. இதுதான் நாம அடுத்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் 15ல இருந்து 28ஆம் தேதிக்குள்ள பாருங்க, இது ஒரு 2 வார காலகட்டம். இந்த டைம்ல ஒரு புயல் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நவம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் நாம உஷாரா இருக்கணும். இந்த புயல் எச்சரிக்கையில சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல்ல, நவம்பர் 15ல இருந்து 28க்குள்ள ஒரு புயல் வரலாம். ரெண்டாவது, இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல 1க்கும் மேற்பட்ட புயல்கள் கூட வரலான்னு சொல்றாங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமா, வரப்போற புயலால சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கலான்னு கணிச்சிருக்காங்க. சோ இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்ப நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வானம் பொதுவா மேகமூட்டமா காணப்படும். இடையிடையே மிதமான மழையும் சில சமயம் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இங்க நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே வடகிழக்கு பருவமழையோட ஒரு அங்கம்தான். வானிலை ஆய்வு மையம் சொல்ற மாதிரி அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நல்ல மழை பெய்யும். இது இயல்புதான். ஆனா இந்த வருஷம் அதோட தீவிரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளவுதான். சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த கனமழை, புயல்னு இத்தனை எச்சரிக்கைகள் வருது. இந்த வடகிழக்கு பருவமழையை சந்திக்க நாம நிஜமாவே தயாரா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. முன்னெச்சரிக்கையோட இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.